MS தோனி இந்த பெயர் கோடிக்கணக்கான பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆனா ஒரே ஒரு பாகிஸ்தான் வீரரோட வாழ்க்கையே இந்த ஒரு படம் மாத்தி அமைச்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் இன்னைக்கு கிரிக்கெட் உலகமே பேசிட்டு இருக்க உஸ்மான் தாரிக்கின் கதை. 2017ஆம் ஆண்டு துபாயில ஒரு சாதாரணமான விற்பனையாளர் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் உஸ்மான் தாரிக். அன்னைக்கு நைட் அவரும் அவரோட சகோதரர் ஹசீஃபும் சேர்ந்து MS தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி திரைப்படத்தை பாக்குறாங்க. படத்துல தோனி ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருப்பார். மழை பெய்யும். திடீர்னு ஒரு உத்வேகத்துல ஓடி போய் ட்ரெயின்ல ஏறுவார். அந்த ஒரு நிமிஷம் எனக்கும் இதே நிலைதான் சொல்லி உஸ்மான் தாரிக் தன் அண்ணன் கிட்ட சொன்னாராம். அன்னைக்கு எடுத்த முடிவு தான். கையில இருந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் கிரிக்கெட்டுக்காக பாகிஸ்தான் வந்தாரு. தோனி எப்படி ஒரு டிக்கெட் கலெக்டரா இருந்து உலகத்தையே ஜெயிக்கிற கேப்டனா மாறினாரோ அதே உத்வேகம் உஸ்மான் தாரிக்கை இன்னைக்கு பாகிஸ்தான் தேசிய அணி வரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை அண்மையில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உஸ்மான் தாரிக் வெளிப்படையாக சொல்லி இருந்தார். ஒரு சாதாரணமான விற்பனையாளரை மிஸ்ட்ரி ஸ்பின்னராக மாத்தினது ஒரு இந்திய ஜாம்பவானோட கதை. நாளைய தினம் இந்தியாவுக்கு எதிராகவே அவர் பந்து வீச போறார். காலம் எவ்வளவு பெரிய சுழற்சி பாத்தீங்களா?